ஹாய், நான் உங்கள் மங்களூர்காரன். வெல்கம் டு another எபிசோட். இந்த எபிசோடில் நம்ம ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே நம்ம மடிக்கேரியில், அதாவது கூர்கில் ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு. அங்கே ஒரு சின்ன யானைகள் காப்பகம் ஒன்று இருக்குது. அங்கே சாயங்காலம் 4 மணிக்கு இந்த யானையெல்லாம் கூட்டிகிட்டு அதை குளிப்பாட்டுவாங்க. அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா அந்த யானைகளை கிட்ட பார்க்கலாம். அப்புறமா அந்த யானைகளை தொடுறதுக்கு கூட அலோவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு யானை குளிப்பாட்டிகிட்டு இருக்கும்போது அது பக்கத்தில் போய் பார்க்க போன ஒரு ஃபேமிலி பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஒரு யானை இன்னொரு யானை இந்த யானையை தாக்கிருச்சு. 2 யானைகளும் சண்டை போட்டு ஒரு யானை சாஞ்சி, ஒரு அப்பா, அம்மா, ஒரு சின்ன குழந்தை. அதில் என்னாச்சுன்னா, இவங்க மேலே அப்படியே விழுந்ததில் இந்த அப்பாவும் குழந்தையும் வெளியில் விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு பெருசாக அடிபடலை. ஆனால் அந்த யானை சாஞ்சி இந்த அம்மா மேலே விழுந்துருச்சு. அவங்க ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் வெகுவாக பாதிச்சது. அந்த அந்த மனைவியை பறி கொடுத்த கணவன் இருக்கார் இல்லையா, அவர் ஹாஸ்பிட்டலில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, எங்களை காப்பாற்ற யாருமே வரல. ஐ மீன் அவங்க ஒய்ஃபை அவர் தான் இழுத்தார், தண்ணியில் இழுத்தார். அந்த யானை பக்கத்தில் ஃபியூரியஸாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த யானை மேலே விழுந்துருச்சு. இந்த யானைக்கு கீழே அவங்க கிடக்குறாங்க. அவங்கள பிடிச்சி இவர் தான் இழுத்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அந்த 10 கிலோமீட்டர் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு வண்டிங்க எதுவுமே இல்லை, அவங்களுக்கு கிடைக்கல. அது ஒரு பெரிய போராட்டம். அப்புறமா அந்த அவங்களோட கண்ணை தானம் பண்ணிட்டாங்க. அந்த இறந்தவங்களோட கண்ணை தானம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஜாலியாக ஒரு பிக்னிக் வந்த ஒரு ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஒரு ட்ராஜடிக்கு ஆளாயிருக்குன்னு பாருங்கள். இங்கே என்னென்னா, இப்போ அந்த அந்த இதனால் ஏற்பட்ட இழப்பு, அதனால் ஏற்பட்ட சோகம், அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ட்ராமா, நாளைக்கு அந்த குழந்தை அம்மா எங்கேன்னு கேட்குறப்போ அவரால் என்ன சொல்ல முடியும்? இது அப்படியே கொஞ்ச நாளாக மண்டக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் சைடில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, அதெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சம்பவம் லக்கிலி இது அந்த மாதிரி சம்பவம் இல்லை. நான் நிறைய யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். அதில் ஒருத்தர் ரெஸ்கியூ ரீபில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காரு யூஎஸில். அவர் எல்லாத்தையுமே ரெஸ்கியூ பண்ணி ரீபில்ட் பண்ணுவார். ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரிலாம். அவர் ஃப்ளைட்டையுமே ரெஸ்கியூ பண்ணி, இந்த ப்ரைவேட் ஃப்ளைட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ப்ரைவேட் ஃப்ளைட்ஸ்லாம் ரெஸ்கியூ பண்ணி, ஐ மீன் ரொம்ப நாள் அப்படியே ஓடாமல் இருக்கிறத அவங்கக்கிட்ட பேசி வாங்கி ரெடி பண்ணி விற்றுட்ருப்பார். அவர் ஒரு வாட்டி ஒரு ஸ்கீயிங் போயிருந்தார். அட்வென்ச்சரஸ் ஸ்கீயிங், அதாவது மலையில் ஸ்கீ பண்ணுவாங்க இல்லையா, பனிச்சறுக்கு. அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் காலோட ஏசிஎல் டேர் ஆயிடுச்சு. ஏசிஎல் அப்படிங்கிறது நம்மளுடைய தொடை எலும்பு இருக்கு இல்லையா, தொடை எலும்பு இந்த முட்டு பகுதியோட, கால் முட்டு பகுதியோட சேர்ற இடத்துல இருக்க ஜவ்வு, அதாவது கால் எலும்பு இருக்கு இல்லையா, கீழே முட்டு கீழே ஒரு எலும்பு நீளமாக போகுது இல்லையா, அதே மாதிரி இந்த முட்டுக்கு மேலே தொடையில் இருக்க அந்த ஃபெமர் எலும்பு இருக்கு இல்லையா, ஃபெமர் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டையுமே ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஜவ்வுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு எலாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும், ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும். அது கிழிஞ்சிருச்சு. அப்படி ஆச்சுன்னா நம்மளால் நடக்க முடியாது, நம்ம கால் பலமே இல்லாமல் இருக்கும். ஸோ இவருக்கு அந்த ஸ்கீயிங் இன்சிடெண்ட் ஆயிடுச்சு அந்த மலைப்பகுதியில். அவர் இம்மிடியட்டாக ஃபோன் பண்ணுறாரு எமர்ஜென்சிக்கு. அவர் ஸ்கீயிங்லேயே ஒரு ஸ்கீ ஆம்புலன்ஸ், அதாவது ஸ்கீ ஆம்புலன்ஸ் அவர் அப்படியே மார்போட சேர்த்து பிடிச்சி கட்டிட்டு அந்த ஸ்கீ ஆம்புலன்ஸ் அவரை கூட்டிகிட்டு போயிடுச்சு. அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. அவருக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணி அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்கங்கிறது தான் நம்ம ஊருக்கும் வெளியூருக்கும் இருக்க ஒரு வித்தியாசமாக பார்க்குறேன். ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், ஐ மீன் ரியாலிட்டி நான் சொல்கிறது, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, அது பைக் ரைடாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஹிமாச்சல் அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு பேராகிளைடிங்லேருந்து ரோப்பு கார் வரைக்கும் எல்லாம், ரோப்பு இது வரைக்கும் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அது எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி
நீங்கள் தான் உங்களை பாதுகாத்துக்கணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எதுவுமே கவர்மெண்ட் பண்ணுமோ இல்லை அங்கே இருக்கிற அத்தாரிட்டிஸ்லாம் பண்ணுவாங்களோன்னு நம்ம ஊரில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. சோகமாக இருந்தாலும் இதுதான் வந்து நிதர்சனம். அப்புறம் இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எஸ்பெஷலி வைல்ட் லைஃப் என்கவுண்டர்ஸ், நம்ம யூஸ்வலாக வைல்ட் லைஃப் என்கவுண்டர்ஸ் நம்ம பண்ணுறது கிடையாது, நம்ம போய் மீட் பண்ணுறது கிடையாது அன்லஸ் அன்டில் ட்ரெக்கிங்லாம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா. அதுவும் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான ட்ரெக்கிங் இல்லாமல் கொஞ்சம் இன்டீரியரான ட்ரெக்கிங்லாம் போனீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. நான் ஒரு வாட்டி அகஸ்தியர் மலை கூடம் போயிருந்தேன். அகஸ்தியர் ட்ரெக் இது வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, கேரளா கவர்மெண்ட்டும் சரி. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுறது இல்லை, கேரளா கவர்மெண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் தமிழ்நாடு வழியாகவும் போகலாம், நீங்கள் கேரளா வழியாகவும் போகலாம். அந்த மாதிரி கேரளா வழியாக நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ ஆல்மோஸ்ட் அந்த கேம்ப் ஆஃபீஸ் கிட்ட வர்றப்போ நாங்கள் ஒரு வைல்டு நல்ல மிகப்பெரிய கொம்பு வச்சுருந்த ஒரு காட்டு மிளான்னு சொல்லலாம் அதை. அது கூட நாங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து அது கீழே நடந்து போயிட்டுருக்கோம். அது கொஞ்சம் மலை மேலே உச்சியில் இந்த சென்ஸ் ஒரு சின்ன மேட்டில் அது வந்து நிற்கிது. இந்த மேடு பார்த்திங்கன்னா ஒரு 20 மீட்டர் இருக்கும். அது எங்களை பார்க்குது, நாங்கள் அதை பார்க்குறோம். நாங்கள் மொத்தம் 3 பேர் இருந்தோம். நாங்கள் 3 பேர் அந்த மிளா ரெண்டும் இப்படி ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறேன்னா ஓட ஆரம்பிச்சிட்டான். அவன் ஓடினதை பார்த்து இந்த மிளா தட்டப்புட்டன்னு மேலேருந்து கீழே எங்களை நோக்கி வந்துச்சு. அப்புறம் டக்குன்னு அது சைடில் எங்களை தாண்டி திரும்பி அது கீழே போகுது. ஸோ கீழே போனது ஒரு மரத்தில் மோதி திரும்பி எந்திரிச்சு அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் அந்த பையன் ஓடாமல் இருந்திருந்தால் நாங்கள் அப்படியே நிதானமாக கிளம்பி கூட போயிருந்திருப்போம். அதுக்கும் அடிபட்டுருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆஃபன் வைல்ட் லைஃப் கூட என்கவுண்டர் ஆகிறப்போ நம்ம ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இட்ஸ் நாட் இன் ஆல் கேசஸ். ஸோ இதை பற்றி பேசும்போது கெனத் வந்து ஒரு புக்கில் இந்த வைல்ட் லைஃப் வந்து எப்படி பிஹேவ் பண்ணோம், எஸ்பெஷலி வந்து அது எப்போ ஹியூமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்றத பற்றி ஒரு அனிமலை பற்றியுமே எழுதியிருப்பார். அதில் இந்த யானைகளை பற்றி அவர் எழுதும்போது அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடியுமே நான் ஒரு எபிசோடில் சொல்லியிருப்பேன். பொதுவாக ஒரு யானை வந்து உங்களை பார்த்துச்சு அப்படின்னா அது விலகி போயிடும். உங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி அது கிட்டக்க வந்தாலுமே அது அட்டாக் பண்ணாது. என்னப்பா இப்படி சொல்கிற, காட்டில் ஒத்த யானைலாம் பயங்கரமாக ஆபத்தானது நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோமே வச்சுருக்கோமேனா, எஸ், யானை ஆபத்தான ஒரு விலங்கினம் தான். ஆனால் அது எல்லா நேரங்கள்லேயும் அல்ல. யானை வந்து மதம் பிடிக்கிறப்ப தான் வந்து அது ரொம்ப ரோகாக மாறும். ஓகேங்களா? இனிமேல் இந்த ரோக் அப்படின்றத வந்து நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் இந்த வேர்டை வந்து. ஸோ ஒரு யானை ரோகம் ஆகுறது அப்படிங்கிறது அந்த மதம் பிடிக்கிற நேரம் தான். அது நம்ம ஈஸியாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி பண்ணலான்னா, அந்த முகத்தில் வந்து அதுக்கு ஒரு துவாரம் இருக்கும், அந்த கண்ணுக்கு சைடில் நினைக்கிறேன். அதுலேருந்து ஒரு மத நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, கசியும். அப்படி கசியுதுன்னா அந்த யானை வந்து பருவ காலத்தில் இருக்குன்னு தான் அர்த்தம். உதாரணத்துக்கு அந்த நேரம் வந்து அது ரொம்ப ஃபியூரியஸாக இருக்கும் அது. ஓகேங்களா? அந்த டைம் வந்து அது என்ன பண்ணுன்னா பெண் யானையை நோக்கி ஓடும். யானை வந்து ஹெர்டாக தான் இருக்கும், கூட்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி பெண் யானையை நோக்கி அது போகும்போது அது அந்த கூட்டத்துக்கு கூட டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா, அந்த கூட்டத்து கூட இன்ட்ராக்ட் ஆகும்போது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா மீதி இருக்க யானைகள்லாம் சேர்ந்து வெளுத்துட்ரும் அந்த யானையை. அப்படி சண்டை நடந்துச்சுன்னா அது 3 நாளைக்கு கூட அந்த சண்டை நடக்கும். இந்த சண்டை வந்து ஒரு பெண் யானைக்காக கிடையாது. இன்னும் ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானையை தேடி போகும்போது அந்த கூட்டத்துக்குள்ளே அது சலசலப்பு ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த சண்டை நடக்கும். ஆஃபன் யானைக்கும் சண்டை நடக்கிறது வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் தான் நடக்கும். ஒன்று வந்து சேட்டை பிடிச்சி போய் இன்னொன்று அட்டாக் பண்ண போகும். அந்த மாதிரி அட்டாக் பண்ணிச்சுன்னா 2-3 நாள் கூட இந்த யானைகள் வந்து நின்று சண்டை போடுமா. இந்த சண்டையில் மனுஷங்க யாராவது மாட்டினாங்கன்னா அவங்க கதை முடிஞ்சுது. அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடிஞ்சிடும். தூக்கி அப்படி தூர எரிஞ்சிரும். லிட்ரலி நான் எக்ஸாஜரேட்லாம் பண்ணலை. தூக்கி அப்படி தூர எரிஞ்சிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்தப்போ 2 யானைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ 2 யானைகள் சண்டை போட்டுட்டு இருந்தப்போ தெரியாமல் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அந்த பக்கமாக போயிட்டார். இந்த 2 யானையும் சேர்ந்து அவரை போட்டு மிதிச்சு அப்படி தரையாக ஆக்கிட்டு அதுங்க பாட்டுக்கு திரும்பி சண்டை போட ஆரம்பிச்சிருச்சான். இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு யானை, ஒரு ரோகான யானை வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் துரத்திக்கிட்டு போய் அவரை வந்து கொன்னது மட்டும் இல்லாமல் 3 நாளாக அவரோட ரிமைன்ஸை வந்து யாராலையுமே எடுக்க முடியல, கிட்டே விடலையா.
அவர் உடல் உறுப்புகள. அதுக்கப்புறமா அது இது பண்ணதுக்கப்புறம் மீதி என்ன சிதறி கிடந்துச்சோ, அத எடுத்து அவங்க வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இறுதி காரியங்கள்லாம் பண்ணாங்களாம். இது கொஞ்சம் ராவா இருக்குன்னு நெனைக்காதீங்க. பட் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா இதான் ரியாலிட்டியுமே. அதனால இத தெரிஞ்சுக்கணும், எதுவும் சொல்லணும்னு இது பண்ணுச்சு. அப்புறம் இன்னொன்னு, நீ ஒரு இன்னொரு இன்சிடென்ட்ல ஒரு பிரிட்டிஷ்காரரு அவர் கூட வந்து அங்க லோக்கல்ல இருக்கிற ஒரு ஃபெல்லோ ஃபாரஸ்ட் மேன். அஃபிஷியல் கிடையாது. அந்த காட்டிலே வசிக்கிறவரு. இவர் கூட போயிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, "சார் நீங்க வந்து உங்களோட தலையில இருக்கிற அந்த தொப்பிய எடுங்க. ஏன்னா, அந்த தொப்பி வந்து வெள்ள கலர்ல இருக்கு. யானைக்கு வெள்ள கலர் ஆகாதுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இவரு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வ அந்த அவர் பிரிட்டிஷ்காரரு. ஸோ என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் சொல்ற பேச்ச கேட்காம அவரு போயிருக்கிறாரு. ஒரு யானை கண்ல 2 பேரும் பட்டுருக்காங்க. யானை விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த அந்த காட்டுல வசிக்கிறவர் இருக்கார்ல, அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இம்மீடியட்டாவே ஏன்னா அவர் இந்த மாரி நெறைய ஃபாரின் பிரிட்டிஷ் ஆஃபீசர்ஸ உள்ள கூட்டிட்டு வர்றவர் தான். ஓட்டம் பிடிச்சுட்டாரு. இம்மீடியட்டாவே ஓட்டம் பிடிச்சிருக்காரு. என்னைய மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிச்சுட்டு போயிருக்காரு. அந்த யானை தொரத்திக்கிட்டே வந்திருக்கு. அப்புறம் வேற என்ன பண்றது? ஒரு கட்டத்துக்கு மேல இவருக்கும் வழி இல்லையே. டக்குன்னு அந்த தொப்பிய தூக்கி தூர எறிஞ்சுட்டு இவங்க ஓட ஆரம்பிச்சு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு நின்னு அந்த பார்த்துருக்காங்க. அந்த யானை இவங்கள விட்டுட்டு, தொப்பி எங்க போச்சோ அந்த இடத்துக்கு போய் அந்த தொப்பிய தரையோட தரையாக்கிருச்சு. யானைக்கு வெள்ள கலர் பிடிக்காது. அவர் எழுதுறாரு, "காட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, ஃபிளாஷியா இருக்கிற கலர்ஸ வந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அப்புறமா ஒரு மிருகம் வந்து காட்டுல ரொம்ப அன்பிரெடிக்டட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, கரடி. கரடி வந்து என்ன பண்ணும்னா, நீங்க இப்ப நடந்து போயிட்டுருக்கிறீங்க காட்டுல, உங்களோட சத்தம் கேட்டுச்சுன்னா, கரடி இம்மீடியட்டா ஓடிரும். உங்கள அது பார்க்கறதுக்கு விருப்பமே படாது. சப்போஸ் நீங்க அந்த கரடிக்கு எதிர்த்தாப்புல நீங்க வந்துட்டீங்க, கரடிய நீங்க என்கவுண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்கவுண்டர்ன்ற ஷூட்டிங் சொல்லல. நீங்களும் கரடியும் சந்திச்சுக்கிறீங்க அப்படின்னா, உங்கள கரடி ஒரு த்ரெட்டா பார்க்கும். உங்கள அந்த இடத்த விட்டு நகர்த்தணும்னு தான் பார்க்கும். உங்கள தள்ளிவிட்டு அது ஓடணும்னு தான் பார்க்கும். பட் என்ன அதுக்கு முன்னாடி அது வந்து என்ன பண்ணிரும்னா, உங்கள அதோட எதிரியா நெனச்சு அத அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுரும். அந்த அட்டாக் வந்து பேசிக்கலி முகத்துல தான் இருக்கும். ஏன்னா கரடி வந்து கண்கள தான் தாக்கும். மனுஷனோட கண்கள தான் தாக்கும். அது எப்படி தாக்கும் அப்படின்னா, 4 கால்ல ஓடி வந்து முன்னங்கால் 2யும் தூக்கி தாக்கும். இதுல ஒரு எக்செப்ஷன். அப்ப கரடிய யாராலயுமே கொல்ல முடியாது அப்படின்னா, ஒரு எக்செப்ஷன் என்னன்னா, காட்டுக்குள்ள ஒரு இனக்குழுக்கள் இருக்காங்க. இந்த இனக்குழுக்கள் வந்து எப்பவுமே கடப்பாரன்றேன். இவங்க வந்து எப்பவுமே கோடாரியோட இருப்பாங்க. ஐ திங்க் அந்த இனக்குழு வந்து ஷோலகாஸ்ன்னு நெனைக்கிறேன். இவங்க வந்து இந்த கோவை சைடுல இருக்கிறவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எப்பவுமே இந்த நம்ம பார்த்துருப்போம். இந்த கம்பளி வந்து மேல போர்த்தியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள இவங்க என்ன வச்சிருப்பாங்கன்னா, ஒரு கோடாலி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த கரடி வந்து அப்ப சொன்ன மாதிரி அட்டாக் பண்றதுக்காக அது 2 கையையும் இப்படி தூக்குறப்போ இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, கோடாரி எடுத்து நறும் மண்டையில அடிச்சு ஸ்கல்ல ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்களாம் கரடியோடத. கென்னத் எழுதியிருக்காரு. சிறுத்தையும், புலியும் இவங்க 2 பேருமே ஆக்சுவலா இந்த இதில பார்த்தீங்கன்னா, மனுஷன அட்டாக் பண்றதுல இவங்க 2 பேருமே ஜென்டில்மேன்ஸ். அவ்வளோ சீக்கிரத்தில வந்து மனுஷங்கள அட்டாக் பண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே புலி எப்போ அட்டாக் பண்ணுன்றதுக்கு 3 இது சொல்லியிருக்கேன். 1 அது வந்து தான் இணையோட இருக்கிறப்போ. 2வது அது வந்து தன்னுடைய வேட்டையாடும் திறன இழக்கிறப்போ. 3வது வந்து பெண் புலி குட்டியோட இருக்கிறப்போ. நீங்க கண்ல பட்டீங்கன்னா, உங்கள வந்து அட்டாக் பண்ணாம விடாது. மத்தபடி அது வந்து அட்டாக் பண்றதுக்கு மனுஷங்கள அட்டாக் பண்ணவே பண்ணாது அவ்வளோ சீக்கிரத்தில. அதோட வேட்டையாடும் திறனை இழந்துருச்சுன்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, எது ரொம்ப ஈஸியா இருக்குதோ, அந்த இனத்த தான் தன்னோட இரையா அது நிர்ணயிக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது மனித இனம் தான். ஏன்னா மனுஷனுக்கு நைட்ல கண்ணு தெரியாது. காதும் ஒழுங்கா கேட்காது. அப்புறம் காட்டோட அந்த சூழல வந்து நான் சொல்றது இப்போ நவநாகரிக மனுஷன சொல்றேன். எல்லாமே தனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு இதுல இருக்கிறான் இல்லையா? அது. அவன் வந்து ஓப்பனா சொல்லப்போனா ரொம்ப கேவலமானவன். எஸ்பெஷலி இந்த காட்டு மிருகங்களோட இன்டராக்ட் பண்ற விதத்துல. எல்லாமே தனக்கு கீழ தான் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பவுமே ஒரு மனிதனுக்கு இருக்குன்றது டாக்டர் கேயும் எழுதியிருக்காரு. இந்த கென்னத்தும் நெறைய இடத்துல வந்து அத ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு குணம் வந்து மனுஷனுக்கு எப்பவுமே இருக்கும். அவனுக்கு கருவி யூஸ் பண்ணக்கூடிய அந்த அறிவு மட்டும் இல்லன்னா,
ஐ மீன் டூல யூஸ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி மட்டும் இல்லைன்னா அவன் தான் காட்டில் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு ப்ரே அப்படின்னு அவர் சொல்லுவார். இன்னொரு ஒரு அப்போ ரொம்ப மூர்க்கத்தனமாக அட்டாக் பண்ணக்கூடிய விலங்கு எது அப்படின்னா அது சிங்கமோ சிறுத்தையோ இல்லை புலியோ கிடையாது. ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் சிறுத்தையும் புலியும் இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப கரேஜியஸான ஒரு அனிமல்ஸ் கிடையாது. புலி வந்து அட்டாக் பண்ணுறதுல ஒரு ப்ரேயை நோட்டமிட்டு வெயிட் பண்ணி அட்டாக் பண்ணுறது அதில் எல்லாமே திறமைசாலி தான். ஆனால் கரேஜியஸாக அட்டாக் பண்ணுறது அப்படின்றது ஒரு விஷயத்தில் வந்து ஆளாக நிற்கிறது யாருன்னா காட்டுப்பன்றி. ஒரு காட்டுப்பன்றி காயம் அடைஞ்சிருச்சு, நீங்கள் வந்து அதை காயப்படுத்திட்டீங்க, அதுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பைசன் மாதிரி யானை மாதிரி பெருசாக இல்லைனாலும் அது வந்து ரொம்ப ஃபியூரியஸாக அட்டாக் பண்ணக்கூடிய அந்த இன்டென்ட் கொண்டது அந்த காட்டுப்பன்றி மட்டும். அது நிறைய இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்குது. ஸோ அப்புறம் இதை பற்றி இவங்க கெனத் எழுதுறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவரும் சரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சகாக்களும் சரி மோஸ்ட்லி இந்த மாதிரி காயம்பட்ட மிருகங்களை வேட்டையாடக்கூடியதில் தான் அவங்க திறமைசாலிகள். பின்னாட்களில் அவங்க ஜாலியாக ஹண்டிங் போகிறத தாண்டியும் இந்த மாதிரி வந்து ஒரு காட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு கிராமத்துக்கு உள்ளேயோ இருக்கிற கிராமத்தில் வசிக்கிறவங்களுக்கு இந்த மிருகத்தால் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மிருகம் வந்து ஒரு அடிபட்ட புலியோ இல்லைன்னா ஒரு மதங்கொண்ட யானையோ இருந்துச்சுன்னா அதை ஷூட் பண்ணுறதுக்காக இவங்க போவாங்க. ஸோ இவங்களோட வேலையே வந்து அதுதான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நிறையா இடத்துல நிறையா இவங்களுக்கு அனுபவங்கள் இருக்கிறத அவர் வந்து கோர்த்து இதில் வந்து எழுதியிருக்கிறார். டெட்லியஸ்ட் அனிமல்ஸ் அப்படின்றதுல அது எப்போ அந்த அனிமல் டெட்லி ஆகுது அப்படிங்கிறதையும் அவர் எழுதியிருக்காரு. இதில் பாம்புகளை பற்றி இவர் சொல்கிறப்போ என்ன சொல்கிறாருன்னா மோஸ்ட்லி பாம்புகள் வந்து காடுகளில் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்கிறார். இன்ட்ராக்ஷன் நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர். ஏன்னா இந்த பாம்புகள் வந்து வயல்வெளிகள்லையும் மக்கள் இருக்கிற இடத்து பக்கத்துலேயும் அதிகமாக வந்து அவங்க இருக்கும் ரேதர் தேன் காடுகளை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவர் வந்து நிறைய என்ன சொல்கிறாருன்னா ஒரு 5லேருந்து 6 வகையான பாம்புகள் தான் மிகவும் விஷத்தன்மை கொண்டது இந்த மொத்த இதில் காடுகளில். ஒரு பாம்பு கடிச்சு ஒரு மனுஷன் அதை விஷத்தால் சாகிறத விட அதிகமாக அந்த பாம்பு கடித்ததோட பயத்தினால சாகுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னை பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்ற அந்த பதட்டத்தால் சாகிறது. அப்புறம் இவர் வந்து கொஞ்சம் விஷமுள்ள பாம்புகளை பற்றி சொல்கிறாரு. கட்டுவிரியன், அப்புறம் வந்து ரேட்டில் ஸ்னேக்கு, அப்புறம் வந்து இந்த பின்னாடி வந்து மஞ்சள் மற்றும் கருப்பு கோடு போட்ட ஒரு கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. விரியன் தான் இதுவும், KRAIT. இந்த கிரேட்டோட விஷயம் வந்து ரொம்ப வீரியமானது. எதை விடையும் அதிகமானதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜநாகத்தை விடையும் இதுக்கு வீரியம் அதிகம். ஆனால் இந்த கிரேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கம்பேர் டு ராஜநாகம் கிரேட்டோட சைஸு கம்மிங்கிறதுனால அதோட அந்த கிளாண்டு உள்ள வெனம் கிளாண்ட் இருக்குல்ல அந்த கிளாண்டில் வந்து கிளாண்டோட சைஸும் சின்னதுங்கிறதுனால அது கொத்திச்சின்னா அது விடக்கூடிய விஷத்தோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாம்புகளில் எப்போவுமே. ஒரு குட்டி பாம்பு உங்களை வந்து கொத்துது, ஒரு சின்ன பாம்பு வந்து உங்களை கொத்துதுன்னா அது என்ன பண்ணுன்னா அதோட விஷம் மொத்தத்தையும் இறக்கிரும். ஆனால் ஒரு பெரிய பாம்பு அந்த மாதிரி பண்ணாது. அது வந்து விஷத்தை வந்து கொஞ்சம் தான் இறக்கும் உள்ள. அதே சமயம் உங்களுக்கு கம்பேர் டு இந்த விரியன் பாம்புக்கு இப்போ விரியன் பாம்பு விஷத்தை நீங்கள் ஒரு ராஜநாகத்தோட விஷத்தை கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ராஜநாகம் விஷத்துக்கு வீரியம் கம்மி. ஆனால் ராஜநாகம் வந்து 15 அடி 16 அடி சைஸ் இருக்கிறதுனால அதோட அந்த விஷப்பை இருக்குல்ல அந்த கிளாண்டு அதோட சைஸும் பெருசுங்கிறதுனால அது நிறைய வால்யூம்ஸ் ஆஃப் வெனம் வந்து உங்களுக்குள்ளே இறக்கி விட்டுரும். இதை பற்றி அதில் கொஞ்சம் எழுதியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் இதை பேசுகிறதுக்கான காரணம் என்னென்னா இதை பற்றி நான் கொஞ்சம் இந்த ஃபேஸ்புக்கிலலாம் போடும்போது நம்ம ஆட்கள் இஷ்டத்துக்கு ரைட்டப்பாக எழுதி தள்ளுறாங்க. அதெல்லாம் ஒரு 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 ரைட்டப்பில் எழுதியிருக்காங்க. என்ன தான் வந்து அந்த யானை வந்து அந்த இடத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க குடகு இன்சிடென்ட் சொல்கிறாங்க. ஒரு யானையோட எல்லைக்குள்ளே இன்னொரு யானை இருக்கிறத பார்த்தோன்னே இது வந்து அட்டாக் பண்ணிருச்சாமா. யானைகள் பொதுவாக அட்டாக் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாது. அது வந்து சிங்கம் தான் பண்ணும். அதோட டெரிட்டரியை மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த டெரிட்டரிக்குள்ளே இன்னொரு ஆண் சிங்கம் வந்ததுன்னா மட்டும்தான் இந்த சிங்கம் வந்து சண்டைக்கு போகும். அதில் எந்த சிங்கம் ஜெயிக்குதோ அந்த சிங்கம் அந்த 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 சிங்க கூட்டத்துக்கு தலைவனாகும். இது யானைகள் இந்த மாதிரி கிடையாது. இஷ்டத்துக்கு எழுதி விட்றது.
அப்புறம் இன்னொரு ஒரு போஸ்ட்டும் நான் வந்து பார்த்தேன். அந்த போஸ்ட்ல அவர் வந்து ஊட்டிலயா, கொடைக்கானல்லையான்னு தெரியாது. அவர் ஒரு பிரைவேட் எஸ்டேட் வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு முன்ல. அந்த பிரைவேட் எஸ்டேட்ல அங்கங்க கேமராஸ் வச்சிருக்காங்க. ஸோ நைட்டு வந்து அந்த கேமராஸ்ல சிறுத்தைகள் வருது, கரடி வருது, புலி வருது அவங்க எஸ்டேட்டுக்கு. வந்துட்டு அது போகுது. கீழ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நாங்க வரலாமா? வந்து ஸ்டே பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆள் எழுதியிருக்காரு. ஏங்க இது வந்து டேம்ட் அனிமல்ஸ் கிடையாது. இது வந்து செல்லப்பிராணிகள் கிடையாதுங்க. இது வந்து காட்டு விலங்குகள். இந்த மாதிரி இருக்கிறப்போ நாங்களே பக்கத்துல போ முடியல. நாங்க தூரமா இருந்து பார்க்குறோம். மேல இருந்து பார்க்குறோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுதான் வந்து இங்க ஒரு ப்ராப்ளமா நான் வந்து பார்க்குறேன். இந்த அவேர்னஸ் இல்லாதது தான் இந்த ஆக்சிடென்ட்ஸுக்கு நெறைய காரணமோன்றது எனக்கு என்னமோ படுது. நீங்க சொல்றது கரெக்ட்டா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. அந்த ஃபேமிலிய வந்து ஃபேமிலின்னு இல்ல, எல்லாருமே அந்த யானைகள் கிட்ட போறாங்க, விளையாடுறாங்க. எல்லாமே ஓகே தான். ஆனா, வைல்டு லைஃப்ஸ் அதுமாரி காட்டு விலங்குகள் வந்து ப்ரிடிக்ட்டே பண்ண முடியாது. அவங்களோட அந்த நேச்சர. அவங்க சொன்ன மாரி அவங்க டேம்டு கிடையாது. கிட்ட நீங்க போறதோ, இல்ல இன்டராக்ஷன் பண்றதையோ தயவுசெய்து தவிர்த்திடுங்கள். அதுதான் இந்த எபிசோட்ல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் சொன்ன சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ஷாவோ, இல்ல கொஞ்சம் ராவாவோ இருந்துச்சுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. பட் நான் இருக்கிறத அப்படியே உள்ளபடி கன்வே பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இன்னொரு எபிசோட்ல நம்ம வழக்கம் போல குட்லா கதைகளையும், கென்னத் ஆண்டர்சனோட வேட்டைகளையும் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மங்களூர்காரன். பாய்.